பிள்ளை வந்து இன்னைக்கு சாப்பாடு ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேன். மதுரக்காரங்கிட்ட வந்து சோறு போடுவீங்களான்னு கேட்கப்படாது அந்த மாதிரி நீ போட்டு அனுப்புறேன். பரம்புரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இங்க பார்த்தா உன்னை நம்பி 50 ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாமே சிறப்பா சாப்பிடலாம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நல்லா இருக்குது. லாலி இது பெரிய கோழி. லூசுரா லூசு இல்லனே மென்டல். மதுரைக்கு வந்தோமா, பரோட்டா சாப்பிட்டோமா, ஜிகர்தண்டாவை குடிச்சோமா, அப்படிலாம் இருக்கணும். ஆனா நான் அப்படி இல்ல, பிகாஸ் நான் வந்து பர்பஸ் வேற. பட் ஆனா நம்ம மதுரைக்கு வந்த உடனே என்னது பிரியா மதுரைக்கு வந்திருக்கீங்களா, முதல்ல இங்கிட்டு கார் எடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு வார்ம் வெல்கம். ஒரு 2 days-ஆ சரி நம்ம ரிட்டர்ன் போகும்போதாவது இவங்களை மீட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஒரே உபசரிப்பு தான். மதுரைக்காரங்களாலே பசகாரிங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் மொமெண்ட்ஸ் தான். இப்போ அப்படியே நம்மளை பிக்கப் பண்ணிட்டு வாங்க நம்ம சாப்பிட போவோம் அப்படின்னு என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. என்னடா இவ்வளவு பில்டப் கொடுக்குற, யார் கூடமா போற? மதுரைக்காரர் மிஸ்டர் ஆண்ட்ரூ. தேங்க்யூ. வணக்கம் மக்களே. நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஊர்ல போய் நம்மள மனக்கடை திட்டுவாங்க இல்லையா, அதுக்காக கணக்கு கிடையாது. நம்ம தோழி வந்து சரி நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறப்பா தரமா ஒரு இறைய போட்டு தெம்ப அனுப்பிச்சு விடுவோமே ஊருக்கு அப்படிங்கறக்காக சிறப்பான ஒரு உணவு சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். இந்த பிள்ளை வந்து இன்னைக்கு சாப்பாடு ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேன். I'm not a foodie. நான் சாப்பிடாத ஒரு ஆளை சாப்பிட வைக்கிறாரு. இதுக்காகவே நான் வந்து இந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா வயிற்று வந்து எம்டி ஸ்டமக் ஆக்கிக்கிறது. எம்டி ஸ்டமக் ஆக்கிட்டேன். அங்க ஒரு சிறப்பான போட்டியெல்லாம் வேற இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பிரியா பிரின்ஸ் சேனலை பார்க்கணும். அதுல என்ன போட்டியில இவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படின்னு பார்க்கணும்னா விஜய் ஆண்ட்ரூஸ் சேனலை பார்க்கணும். இது ஒரு கிராஸ் ப்ரமோஷன் தான். 2 பேர் சேனலையும் பாருங்க. நிறைய விஷயங்கள் நாங்க பிளான் பண்ணோம், லாஸ்ட் டைமே சொன்னோம். பட் இப்பதான் இறங்கிட்டோம்னா எங்களை தட்டுக்க ஆளே கிடையாது. சிறப்பு. ஸோ தலை வாழை இலை போட்டாச்சு. இனிமே வந்து இனிமே இந்த பிள்ளைக்கு தலை வரைக்கும் சாப்பாடு போடுறோம். எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்க போறோம். இனிமே வந்து மதுரக்காரங்கிட்ட வந்து சோறு போடுவீங்களான்னு கேட்கப்படாது அந்த மாதிரி நீ போட்டு அனுப்புறேன். பரம்புரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சாப்பாடு சாப்பிட கூடாதுன்ற அளவுக்கு நீங்க எனக்கு சாப்பாடு போடுங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய பாசத்தினுடைய வெளிப்பாடு. வெயிட் அண்ட் சீ. எல்லாம் செஞ்சு எல்லாம் எடுத்துட்டு வானே, நிரப்புன இந்த இலைய பாத்துக்கலாம்னே. எல்லா ஐட்டங்களும் வந்துருச்சுங்க. இது என்னப்பா சொன்னீங்க? தொக்கு பிரியாணி, மதுரை ஸ்டைல் தொக்கு பிரியாணி. இது மட்டன் சுக்கா, இது வந்து ப்ரான், இது வந்து போன்லெஸ் சிக்கன் போன்லெஸ். இது போதா குறைக்கு தந்தூரி வரை இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. அவனை உள்ள போட்டு நிரப்புறோம். பார்த்துக்கோங்க, கடையை தொடங்கிருச்சு. எல்லாமே இப்போ எப்படி டிவியில் போட்டி என்ன அப்படின்னா ரெண்டையுமே சரிசமமாக பிரிக்கணும். யார் வந்து சிறப்பாக சாப்பிட முடிகிறா அப்படின்னு. ஆஹா ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டாங்க. கேசரி 2 ஸ்கூப் வச்சுருந்தோம், அதில் ஒன்றை போட்டு தாக்கிட்டாங்க. விடமாட்டோம், நொறுக்குறோம். பிரிச்சு சாப்பிட போகிறோம். கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச், ஃபுட் சேலஞ்ச். லாலிபாப் 2 பீஸ் லாலிபாப். ஆமாம், டேக் 1. எஸ், ஐ வில் ஹேவ் 1. ஓகே. இன்னொரு 1 யாருக்கு அப்படின்னா உங்களுக்காக. நாங்கள் ரொம்ப நேர்மையானது. ஓகே ரைட். சேஸ் சேஸ் இந்த வாங்கிக்க. சேஸ். ஓகே. சேஸ் உடனே சாப்பிடணும். நம்ம தான் என்ன நினைக்கிறோம் இல்லை, உடனே சாப்பிடணும். அதான் பொதுவான விதி. அல்ல ஆஹா என் பிள்ளை பார்த்துச்சுன்னா கேட்கும். நான் வந்து வெஜிடேரியன். ஓ, ஆனா இப்போ நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன். இல்லை ஒரு ஃபுட் சேலஞ்சில் இப்படிலாம் சாப்பிட முடியாது. இந்த வந்துட்டாங்க அடுத்த டிஷ்ஷா? ஆமா, ஸ்பைசி. இது வந்து ஸ்பைசி மயோ. போறோம்ல வண்டி நிப்பாட்டுறதுக்காக எல்லா வழியும் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அடுத்து தந்தூரி. இதுலயே 2 போட்டிருக்கோம். எதுக்கு? 1 உனக்கு, 1 எனக்கு. ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களாம் நினைக்கலாம், ஐயோ பிரியா இவ்வளோ சாப்பிடுவாங்களான்னு. இல்லைங்க, என்ன சாப்பிட வச்சு கொடுங்க. ஆளை பார்த்து ஏட போடாதீங்க. நல்லா கழுத்து வரைக்கும் கட்டக்கூடிய பிள்ளைதாங்க இந்த பிள்ளை. குடும்பப்படுத்துறாரு, சாப்பிட சொல்லி குடும்பப்படுத்துறாருங்க. காப்பாத்துங்க. வந்து மதுரையில தான் இருக்கேன், யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காப்பாத்துங்க.
அதுதான் பெஸ்ட் டைம். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு உணவு கொடுக்குற முறை இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் பல ஊரில் சாப்பிடுவாங்க. மதுரை சாப்பாடுன்றது வேற லெவலில் சும்மா காரசாரமாக இறந்துருக்கும். மைனஸ் இந்த வெள்ள வெள்ளை இருக்காங்க சுத்தமாக இருக்காது. ஸ்பைசி மைனஸ் அப்படின்னு ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் நம்ம வீட்டுக்கிறோம். இங்கே பார்த்தா உன்னை நம்பி 50 ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாமே சிறப்பாக சாப்பிடலாம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இது வந்து மட்டன் சில்லி சிக்கன் லாலிபாப். இது லாலி, இது பெரிய கோழி. நல்லா இருக்கு. லாலி இது பெரிய கோழி. லூசுடா லூசு இல்லனே மென்டல். சாப்பிட வச்சு அளப்படாது. இது எவ்வளவு இருக்கு இதுக்குள்ள சாப்பிடலன்னா சீக்கிரம் சாப்பிட முடியும். ஆக்சுவலி ரொம்ப சாப்பிட சொல்றாரு. ஆனா நம்மளால சாப்பிட முடியலையே. சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டுங்க ஒரு 50 கிராம் பிரான் சாப்பிட்டுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாலிபாப்பை ஒரு அரை லாலிபாப்பை முடிச்சிருச்சு. ஒரு முட்டையை முழுசாக போட்டுருச்சு. ஸோ இது மாதிரி வந்து டயட்டில் இருக்காங்க கேட்டால். சரி நீங்க சாப்பிடுங்க. நான் பாருங்க முடிஞ்ச அளவு சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். விவரம் தெரியாமல் போட்டிக்கு உள்ள வந்துட்டா நாங்கள் பொறுப்பாக முடியுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. ஆக்சுவலி நல்லா இருக்கு. இந்த டைகூன்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எஸ். ஸோ மதுரையில் வந்தீங்கன்னா இந்த காலவாசலில் வந்து ஜேக்கன்ஸ் மதுரை தொக்கு பிரியாணி தான் எங்களோட ஃபேமஸ். ஸோ வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. ஸ்வீட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்வீட் போடுவாங்க. அது செம்மையாக இருக்கும். ஒரு நாள் இங்கே உள்ள மதுரை மண்ணுடைய ஸ்பெஷல் பன் அல்வா கொடுப்பாங்க. பன் அல்வா. பன் அல்வா நீங்கள் இது கூட சாப்பிட்டேன். அந்த பன் பட்டர் பன்னில் நல்ல சுகர் போட்டு சூப்பராக இருக்கும். வேற லெவலில் இருக்கும். அப்புறம் சொல்லவே வேணாம், மதுரைனாலே ஜிகர்தண்டா இருக்கும். ஸோ இது மாதிரி பல ஐட்டங்கள். பட் இந்த ஐட்டங்களை இந்த மாதிரி இடத்துல சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா. அதுக்கு அங்கே கூப்பிட்டு வந்தேன் பிள்ளை. இந்த குழந்தை பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. போதும்னு என்ன சொல்லணும்? போதும். இது போதும் 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 சொல்லிட்டு சொன்னால் பாருங்க 3ஆவது இறக்கி அரிசி நொறுக்கிது. போட்டிட்டு வந்துட்டா பின்னும் போல தெரியுது. இப்படி இருந்தால் நம்மள விடுற ஆள் கிடையாது. தயிர் வெங்காயத்தை போட்டு பரட்டி அடிக்குது. இல்லை எனக்கு பிரியாணி பிடிக்கும். அதான் இங்கே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாக வருது. ப்ளஸ் வந்து இப்போ நம்ம ஊர் விட்டு ஊரெல்லாம் வரும்போது அது ஒரு மைண்ட் செட் இருக்கு. சாப்பிடுவோம், வீட்டுக்கு போய் பார்த்துக்கோம் அப்படின்னு. ஆமாம். எனக்கு வந்து எல்லா ஐட்டமும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து வேற லெவலில் இருக்கான். அருமையாக இருக்கான். எனக்கு ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இவர் சாப்பிட்றாரு. பட் ரொம்ப எனக்கு இவ்வளோ இந்த சேலஞ்சில் வந்து எங்களுக்கு தான் வின் பண்ணலாம் நான் ஒத்துக்கிறேன். அப்படிவா வலிக்கு நம்ம கிட்ட போட்டினா விட்டுருவோமா? இதுக்கு மேலே வந்து சாப்பிட்றது ஓகே தான். ஆனால் சாப்பாடு மட்டும் தான் போதும்னு சொல்ல முடியும். அதனால நான் இப்போ போதும்னு சொல்லிக்கிறேன். அதனால தான் நான் அந்த போட்டிக்கு வரேன். மீதி போட்டினா எனக்கு போதும் வேணும்னு வாங்கி. ஓ இதனால தான் நீங்கள் அந்த ஜுவல்லரி கடைக்கு இந்த டெக்ஸ்டைல் கடைக்குலாம் அதெல்லாம் கொண்டே போக மாட்டேங்க. எனக்கு வேணும், தங்கச்சிக்கு வேணும், எங்கள் அத்தை பொண்ணுக்கு வேணும். அப்படியே அள்ளிடுவாங்க. இதுன்னு வச்சுக்கோங்க, பை நிறைவேற்று வச்சுக்கோங்க, நன்றி வணக்கம் வாங்கி. அதுதான் இந்த போட்டி கூப்பிடுது. பட் ஆனால் இந்த போட்டியால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லஞ்ச். அப்பார்ட் ஃப்ரம் தட் பருத்தை தாண்டி மனசு நிறைஞ்சிடும். ஹாப்பினஸ். அவ்வளோதான். அந்த ஹாப்பினஸ்க்காக தான் இந்த மாதிரி சாப்பாடு போடுறது. ஸோ லஞ்ச் வித் ஆண்ட்ரூ இதோட முடியுது. நான் இது கொடுக்குற சேலஞ்ச் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் ஒத்துக்கிறேன். அதனால நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க. அது பட் மதுரையில் வந்து இட்ஸ் எக்ஸ்பெக்டட் தான். நான் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேரை நான் மீட் பண்ணேன். அதில் வந்து எனக்கு வந்து வாமா சாப்பிட போகலாம், நீ வீட்டுக்கு போகும்போது எல்லாம் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூ வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு விருந்து வச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு தேங்க்யூ. ரொம்ப முக்கியமாக என்னுடைய ஊடகத்துறையில் நிறைய நல்ல தோழிகள் இருக்கிறாங்க, தோழர்கள் இருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் எனக்கு இன்ஃபேக்டாக டோட்டல் ஃபேமிலியை போன தடவை போனப்போ குடும்பமாக இருந்து கவனிச்சாங்க நம்மளை. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அப்போ நம்ம ஊருக்கு வரும்போது விட்டுருவ மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த கவனிப்பு. அதில் ஜேக்கன்ஸ் ஃபுட்ஸோட நிறைவாக அந்த பிள்ளையை கவனிச்சு விட்டாச்சு. ஸோ சந்தோஷமாக இருங்க. நீங்களும் இந்த மதுரை பக்கம் வந்தீங்கன்னு காலவாசல போய் ஜேக்கன்ஸ் வாங்க, சாப்பிடுங்க, சிறப்பாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பா ஜேக்கன்ஸ் வாங்க. தேங்க்யூ ஜேக்கன்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. எனக்கு வந்து இவ்வளோ ஆக்சுவலி எனக்கு ஃபிஷ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் சிக்கன் நான் சாப்பிடாதால, பட் சிக்கனே என்னை சாப்பிட வச்சிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் ஏதாவது ரொம்ப நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவேன் நான். சிக்கனே வந்து ரொம்ப சிக்கனமாக சாப்பிட்றேன். ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ஆண்ட்ரூ தேங்க்யூ. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஆமாம் சேனல் வெயிட் பண்ணுங்க. ஆமாம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அப்போ விஜய் ஆண்ட்ரூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் ஆண்ட்ரூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரையில் நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு உங்களோட இடத்துல வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டேஸ்ட் பண்ணணும்,
நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா do contact us. Thank you. Bye bye.